பாவம் அப்படி என்பதை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு ஒரு விதியாக இயல்பாக விதித்துவிட்ட ஒரு விஷயங்கள்ல உண்டு. மனிதர்கள் என்ன செய்வார்கள்? இந்த உலகத்திலே பாவம் என்பதில் ஈடுபட்டே ஆவார்கள். பாவத்தை தவிர்ந்த ஒரு மனிதர் இல்லை. அல்லாஹு தாலா மலக்குமார்களை படைக்கிற நேரத்தில் அவர்களை பாவமற்றவர்களாக என்ன செய்கிறான்? அல்லாஹு தாலா படைக்கிறான். பாவம் செய்யக்கூடிய உணர்வு, அந்த ஷஹியத், அந்த ஆசை, அந்த எண்ணங்கள் இல்லாத அமைப்பில் மலக்குமார்கள் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? படைக்கிறான். மனிதர்களுக்கு அந்த உணர்வை கொடுத்து அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? படைக்கிறான். பாவத்தை கொடுக்கல, ஆனால் பாவம் செய்யக்கூடிய அந்த உணர்வை கொடுக்கிறான். அதன் விளைவாக நடக்கக்கூடியவைகள் பாவங்கள். பாவம் இறைவனது தக்தீராக இருந்தாலும் அந்த உணர்வு, அந்த ஆசை, அந்த எண்ணம், அவைகளை தரக்கூடிய உள்ளத்தை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? மனிதருக்கு கொடுக்கிறான். மனிதன் படைக்கப்பட்ட உடனேயே இப்லீஸ் என்ன, அந்த இப்லீஸுக்கு ஒரு அறிவிருக்குது. ஆதம சுற்றி வர அந்த நேரத்தில் அரஃப அன்னஹு, அதாவது ஹல்குன் லா யத்தமாலக், தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு படைப்பு என்பதை இப்லீஸ் என்ன செய்கிறான்? அறிந்து கொண்டான் என்ற செய்தியில் என்ன நம்ம செய்தியை பார்க்குறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிற நேரத்தில் வலம் நஜித் லஹு அஸ்மா, அவருக்கு எந்த விதமான அஸ்மையும் நாம் காணவில்லை. அஸ்மண்டா ஒரு உறுதியான ஒரு நிலையை அவர்கிட்ட நாம் என்ன செய்யவில்லை, காணவில்லை. யாரை சொல்கிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதே போல் சொர்க்கம் அதை படைக்கப்படுகிறது, நரகம் படைக்கப்படுகிறது. ஜிப்ரீல் போய் என்ன செய்கிறாரு? அதை பார்க்குறாரு. பார்க்குற டைமில் சொர்க்கத்தை பார்த்து விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறார் எண்ணுகிறார் என்றால், இதை பார்க்க, இந்த சொர்க்கத்தை பற்றி கேள்விப்படுகின்ற பார்க்கக்கூடிய எந்த ஒருவரும் இந்த சொர்க்கத்துக்கு போகாமல் இருக்க மாட்டார்கள். அவ்வளோ ஆசைகள், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை ஸ்பீக்கரை கொஞ்சம் ஓப்பன், அவ்வளோ ஆசைகள், அதில் கவர்ச்சிகள் அதில் இருக்குது. நரகத்தை பொறுத்த வரைக்கும், நரகத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த நரகத்தை பார்த்து விட்டு அதனுடைய நிலைமையை பார்த்து விட்டு அவர் சொல்லுகிறார், அதாவது இந்த நரகத்திலிருந்து எவரும் தப்பாமல் என்ன செய்ய மாட்டாங்க, அதை போகாமல் இருக்க மாட்டாங்க. அவ்வளவுக்குரிய விஷயங்கள் அதில் என்ன செய்கிறது, இருக்கிறது அப்படின்றத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாரு, அதை சொன்னான்றதை பார்க்குறோம். அப்போ நரகத்துடைய தண்டனை பயங்கரமானது, சொர்க்கத்துடைய ஆசைன்னு அதாவது மிகவும் உயர்ந்தது. அதில் ஒருத்தர் போகாமல் இருக்க மாட்டார். ஆனால் நரகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நுழையாமல் எல்லா விஷயத்துக்கும் தண்டனை அதில் என்ன உண்டு என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்போ இந்த செய்தியை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் அப்படி என்று சொன்னால், எங்களுக்கு பாவம் என்பது அதாவது லா புத்த மின்ஹு அல்லது லா மஹாலத, இந்த உலகத்திலே நிகழ்ந்தே ஆகக்கூடிய விதியாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். ஆனால் பாவத்தை பொறுத்த வரைக்கும் இறைவன் அடியாரிடமிருந்து எதிர்பார்க்காத உண்டு, விரும்பாத உண்டு. அடியானதை செய்யக்கூடாது. அல்லாஹு தாலா கதிரன், இந்த உலக படைப்பில் எப்படி வானங்கள், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மனிதனுக்கான உணர்வு, பசி, பட்டினி என்று எல்லாம் படைத்திருக்கிறானோ, அதே போல மனிதனுக்கு அந்த உணர்வையும் அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான், படைத்திருக்கிறான். ஆனால் அடியாருக்கு சுதந்திரத்தை கொடுத்து, சிந்தனையை கொடுத்து, நீ இதை என்ன செஞ்சிராத, இதை செய்து விடாதே என்று அல்லாஹு தாலா மனிதர்களிடமிருந்து எதிர்பார்க்கிறான். இந்த ரெண்டு விதமான செய்திகளையும் குர்ஆன் சுன்னால நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஒரு மனிதன், ஒரு அடியான், யாரு அல்லாஹ்விடத்தில் பரிபூர்ணமான அடியான் என்று சொன்னால், பரிபூர்ணம் என்றது கிடையாது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் பரிபூர்ணமான அடியான் யாரு அப்படி என்று சொன்னால், அவனை மிஞ்சி பாவங்கள் நடக்கிறது, அவனாக தேர்ந்தல்ல, அவனை மிஞ்சி பாவங்கள் நடக்கிறது, அவன் தௌபா செய்கிறானே, அந்த அடியான் தான் அல்லாஹ்விடத்திலே மிகவும் உயர்ந்த தரத்திலே உள்ள ஒரு அடியான். ஆனால் பாவங்கள் அப்படித்தான் எங்களுக்கு நடக்கிறதா என்று கேட்டால் இல்லை. தேர்ந்தெடுத்து தான் பாவங்கள் என்ன செய்கிறது, நடக்கிறது. ஒரு அடியானை மிஞ்சி பாவங்கள் நடக்கும் இந்த உலகத்தில், அது விதி. அப்படி நடக்கிற நேரத்தில் தான் செய்த தவறு என்று சொல்லி அவன் உணர்ந்து தௌபா செய்கிறானே, இந்த அடியானை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், விரும்புகிறான். அதனால தான் அல்லாஹு தாலா தன்னை தவ்வாப் என்றும், தன்னை கஃபூர் என்றும், தன்னை காஃபிர் என்றும், தன்னை கஃபார் என்றும், தன்னை மன்னிக்க கூடியவன் என்றும், சங்கை உள்ளவன் என்றும், அல்லாஹு தாலா விட்டு கொடுப்பதிலே சந்தோஷப்படுகிறான் என்று பல விஷயங்கள் அல்லாஹ் தன்னை சிபத்தா வச்சுக்கிறான். அல்லாஹ்வுடைய சிபத்து மன்னிப்பவன் என்றா, அதை ஒரு அடியான் சொல்றாரு, நான் பாவம் செய்யாது விட்டால் நீ கஃபார் என்று சொல்கிறாயே, அது எதற்காக அப்படி என்ற ஒரு கவிதையில் என்ன செய்ய வரும் அப்படின்றா, அல்லாஹு தாலா மன்னிப்பவன் என்றால் அடியான் என்ன, பாவம் செய்கின்றவன், தவறு செய்கின்றவன். ஆனால் இந்த தவறு ஒரு உலகத்தில் பரிபூர்ணமான மனிதன் யாருக்கு நம்ம சொல்லலாம்னா, அவனை மிஞ்சி நடக்கிறது. அதாவது அவன் பூரணமாக இருக்க முயற்சி எடுக்கிறான், ஆனால் அவனை மீறி என்ன செய்கிறது, பாவங்கள் நடந்து விடுகிறது. உடனே அவன் என்ன செய்கிறான், ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தங்களது பாவங்களுக்கு மன்னிப்பு தேடி விடுகிறார்கள். இதுதான் ஒரு அடியானிடத்து பரிபூர்ணம் என்றது கிடையாது. உலகத்தில் ஒரு பரிபூர்ணம் இருந்தால் இதுதான் பரிபூர்ணம்.
அதாவது மிஞ்சி பாவம் நடந்து அவனை மிகைத்து பாவம் நடந்து தௌபாவின் பக்கம் விரையக்கூடிய நிலையில் இருக்கிற அடியான் இருக்கிறானே இவர்தான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட இந்த உலகத்திலே மிக உயர்ந்த மனிதர் நம்ம சொல்லக்கூடிய நபிகளாருக்கு கூட அல்லாஹ் தஆலா ஃபஸ்தக்ஃபிர், பாவ மன்னிப்பு தேடுவீராக, வத்தூப், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வீராக, அனைத்து மூமின்களும் அல்லாஹ்வின் பக்கம் பச்சாதப்பட்டு திரும்புங்கள் என்ற வார்த்தையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், உபயோகப்படுத்துறதை பார்க்கிறோம். லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், உங்கள் முந்திய பிந்திய பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பதற்காக என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான். உலகத்திலேயே தூய்மையான நிலையில உயர்ந்த கட்டத்தில் இருக்க வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை உபயோகப்படுத்துகிறான். எனவே முதல் அம்சமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு அடியான் பரிபூர்ணமாக இந்த உலகத்திலே இருக்கிறான் என்பது அர்த்தம் பாவம் இல்லாமல் இருக்கிறான் என்பது அல்ல. ஆனால் அதை எப்படி சொல்லலாம் என்றால், அவனை மிகைத்து அவனுக்கு தெரியாமல் அவன் அதாவது நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் அவனுக்கு அந்த பாவம் என்ன செஞ்சிடும், அவனுக்கு தெரியாம அவனுக்கு நடந்து விட்டால் அவன் அதில் தௌபா செய்கின்றவனாக என்ன செய்வான் இருப்பான். இந்த ரெண்டு சிவத்தும் இருக்கும். இருந்து என்று சொன்னால் அவன் தான் இந்த உலகத்திலே பரிபூர்ணமான அடியான், அவன் தான் பரிபூர்ணமான அடியான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் கூட பெருமை அடிக்கலாது, எனக்கு ஒரு பாவம் இல்லைன்னு அவர் கூட என்ன செய்ய முடியாது, பெருமை அடிக்க முடியாது. முதல் மனிதர் முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இறுதி நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அல்லாஹ் தஆலா சின்ன சின்ன தவறுகளை அவர்களிடமிருந்து வெளிவர செய்தான். அஃபல்லாஹு அன்க், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. லிமா அதின் தலகும், எப்படி நயவஞ்சகர்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீங்க என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். பத்ர் யுத்தத்தில் அதாவது ஏற்கனவே அல்லாஹு தாலா கதரிலே எழுதி இல்லாது விட்டால் உங்களை மன்னிப்பேன், உங்களுக்கு கடுமையான தண்டனை என்ன செய்திருக்கும், வந்திருக்கும் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்வதை பார்க்கிறோம். ஸோ பாவத்திலிருந்து யாராலும் என்ன செய்ய முடியாது, மனிதர்களில் யாராலும் தப்ப முடியாது. ஆனால் அவர்களில் பரிபூரணத்தில் உச்சகட்டமானவர் யார் என்றால், பாவம் இல்லை என்று சொல்பவன் அல்ல, மிகைத்து பாவம் நடந்து விட்டால் தௌபா செய்து திருந்தி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். ஆனால் எங்களில் 90% அப்படி இல்லை, தேர்ந்தெடுத்து பாவம் செய்கிறவங்க. ஆனால் மிகைத்து பாவம் நடந்து தௌபா செய்யக்கூடியவர்கள் தான் உயர்ந்தவர்கள் இந்த உலகத்தில், அதான் உயர்ந்தவர்கள். அப்படி என்றால் இதை ஒருவர் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், இதை ஒருத்தர் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வராக இருந்தால் அவர்தான் அப்தாக இருப்பார், அல்லாஹ்விடத்தில் உண்மையான முழுமையான அடியானாக இருப்பார், இந்த பண்புல சிறப்பானவராக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், சர்வ சாதாரணமாக எங்களோடு பழகக்கூடிய மக்கள் அதிகமானவர்கள் அதாவது தங்களை இந்த தரஜால வச்சு தான் பேசுவாங்க. இப்போ நான் சொன்ன தரஜா இருக்குதே, பூர்ணமான தரஜா, மனிதர்களில் பூர்ணமான தரஜான்னு சொன்னேன், இதில் வச்சு தான் பேசுவாங்க. எந்த தௌபா எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் எனக்கு நான் பாவமண்டு எதுவும் செஞ்ச மாதிரி எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்றான். பாவமண்டு எதுவும் செஞ்சோம்னா மிஞ்சி போனால் ஒரு சின்ன வயசில் ஏதோ சினிமா பார்த்த ஒரு ஞாபகம் இருக்குது, அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா பாவத்தை விட்டு காப்பாற்றினான். பார்க்க அவ்வளோ பாவம் விளங்கிட்டா அவருடைய அன்றாட லைஃப்பில் அவ்வளோ. ஆனால் இது என்னது, ஒரு ஹிஜாப், ஒரு தடை. அவர் அவர் சிந்தனையில் தன்னை தூய்மையாக நினைக்கிறார் என்பதற்கான ஒரு ஆதாரம், தன்னை தூய்மையான நினைக்கிறார் என்பதற்கான ஆதாரம். பாவம் நம்ம என்ன பெருசாக செய்கிறோம், அடுத்தவங்களுக்கு சில சாதாரண பொதுமக்கள் இருக்கிற அவங்களுக்கு இந்த அறிவு சம்பந்தமான தெளிவுகள் இருக்காது. அவங்களுக்கு ஒரு 60-70 வயசானவங்க, நீங்கள் பெரும் நான் ஒரு பாவமும் செஞ்சில்லை, அல்லாஹ் என்ன எப்படியும் சொர்க்கத்துக்கு தான் என்ன செய்யணும் போட்டாகணும், அல்லாவோட விதி என்ன சொர்க்கத்துக்கு தான் போட்டாகணும் என்கின்ற அமைப்பில் பேசக்கூடிய சில முதிய மக்கள் என்ன செய்வாங்க நம்ம பார்த்துருக்குறோம். என்ன காரணம்னா அவர்களுக்கு இந்த ஃபிக்ஹும் இல்லை, பாவங்களை பற்றிய தெளிவும் இல்லை, இன்னும் சொல்ல போனால் சாதாரணமான அறிவும் இல்லாத ஒரு நிலையில் இருப்பதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். இது நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். பாவத்தை உணர்வது, நம்ம மிகைத்து பாவம் எங்களிடத்திலே வெளிப்படும், அதனூடாக நாங்கள் தௌபா செய்ய வேண்டும் என்பது ஆக உயர்ந்த தரஜால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா விதித்திருக்கிறார். அதிலிருந்து வெளியே வர முடியாது. ஹதீஸில் பார்க்கிறோம், நீங்கள் பாவம் செய்யாது விட்டால் அல்லாஹு தஆலா உங்களை அழித்து விட்டு பாவம் செய்து தௌபா செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹு தஆலா என்ன செய்யான் கொண்டு வருவான்னு பார்க்கிறோம். அர்த்தம் என்ன, யாராவது 2 பேருக்கு பாவம் செய்யாமல் இருக்கேன் அர்த்தம் அல்ல. அதாவது உலகத்தில் உயர்ந்த உச்சகட்ட மனிதனாக நீங்கள் இந்த உலகத்தில் முயற்சி எடுத்தாலும் உங்களை மிகைத்து பாவங்கள் என்ன செய்யும், உங்களுக்கு நடந்தாகும் என்கின்ற ஒரு நிலையில் உள்ளதுதான். அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆனால் அடியார்களில் அதிகமானவர்கள் பலகீனமானவர்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் உதாரணமாக சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் நடந்த பாவம் அவரை மிகைத்து நடந்த பாவமாக குர்ஆனும் சுன்னாவும் என்ன செய்யலை, சொல்லவில்லை. அவரை மிகைத்து நடந்த பாவமாக குர்ஆனும் சுன்னாவும் சொல்லலை. அவர் அதுக்கு ஆசைப்பட்டு என்ன நெருங்கி விட்டார் என்று தான் குர்ஆனும் சுன்னாவும் என்ன செய்து சொல்லுது.
அந்த வகையில தான் என்னது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா வலம் நஜித் லஹு அஸ்மா, அவருக்கு ஒரு உறுதியை நாம் என்ன செய்யவில்லை, காணவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அதே போல வலா தகுன் கசாஹிபில் ஹூத், நீங்கள் யூனுஸை போன்று இருந்து விட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். நபி யூனுஸை போன்று இருந்து விட வேண்டாம் என்று ஒரு நபியுடைய ஒரு சப்ஜெக்டை யாருக்கு சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். இது ரெண்டாவது இடம். அது என்னன்னா, இங்கெல்லாம் மிகைத்து நடந்த பாவங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லலை. இது மனிதனுக்கு மிகைத்து சில பாவங்கள் நடக்கும், அந்த பாவத்துடைய சில இடங்களும் உண்டு, அந்த பாவங்களாக இதை சொல்லவில்லை. இது எல்லா விதமாக பாவங்களும் செய்யாமல் இருப்பதற்கான சூழல் கொடுக்கப்பட்டும் பாவம் செய்தார்கள் என்றுதான் குர்ஆன் என்ன செய்து சொல்லுது. அதனால தான் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாவத்தை சொல்றதுக்கு முன்னால ஆதமுக்கு என்னென்ன கொடுத்தோன்னு சொல்லுவான். சொர்க்கத்தில் உங்களுக்கு அதில் பசி இல்லாமல் என்ன செய்யலாம், அதாவது நீங்கள் என்றைக்கும் பசிக்க மாட்டீங்க அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீர்கள். இந்த சொர்க்கத்தில் கொடுக்கப்பட்டதிலே உச்சகட்டம் என்னன்னா உழைப்பில்லாமல் சாப்பிட்றது, உழைப்பில்லாமல் சாப்பிடுவது. விளங்கிட்டா, உழைப்பில்லாமல் சாப்பிடுவது அல்லாஹ் தஆலா கொடுத்து. எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிடலாம், என்ன செய்யலாம், ஒரு உழைப்பே இல்லை. குடிக்கலாம், தின்னலாம், உறங்கலாம், வசதியாக இருக்கலாம், எந்த மாதிரி இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு உழைப்பு என்ன தேவையே இல்லை. இதான் இருந்தது. அதனால தான் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த உலகத்தில் இறக்கி அவர்களுக்கு கொடுத்த சோதனையாக உழைப்பை சொல்லி காட்டுறான். அவர்களுக்கு இப்போ உழைச்சி தான் இனி என்ன செய்யணும், சாப்பிடணும், இனி உழைச்சி தான் குடிக்கணும், இனி உழைச்சி தான் உடுக்கணும், இனி உழைச்சி தான் நீ சந்தோஷமா இருக்கணும். இதுக்கு முன்னால் உழைக்காம என்ன எல்லாமே உங்களுக்கு என்ன செஞ்சது, தரப்பட்டது. அப்படி என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்தது என்னன்னா, ஷைத்தானுடைய அந்த தூண்டுதலுக்கு அப்படியே என்ன அதாவது உள்வாங்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். எனவே முதல் தர பாவமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தவறையும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தவறையும் என்ன செய்யலை, அதாவது குர்ஆன் சொல்லலை. அதுக்கு அடுத்தது அதாவது தேர்ந்தெடுத்து செய்த பாவம், உணர்வுகளுக்கு கொஞ்சம் என்ன இடம் கொடுத்து நடந்த பாவமாக, அதாவது அதை என்ன செய்கிறது, குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுக்கு பின்ன அது அல்லாஹ் தஆலாவுடைய சுன்னாது, அது ஏன் செய்யப்படும் எங்களுக்கு ஒரு முன்மாதிரி. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா ஃபஇல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஸிரீன். யா அல்லாஹ், நாங்களே எமக்கு என்ன செய்தோம், அநியாயம் இழைத்துக் கொண்டோம் என்ற துஆவை எங்களுக்கு முன்மாதிரியாக என்ன செய்கிறது, தரவும் படுகிறது. அப்போ எனவே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது அம்சம், எமது பாவங்களில் பெரும்பாலானவைகள் இந்த பட்டியலில் இருந்து தான் என்ன செய்த ஆரம்பம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதில் ஆக ஒரு மினிமமான லெவலில் நடந்த பாவம். ஆனால் அந்த பட்டியலில் தான் அடுத்தடுத்த பாவங்கள் என்ன செய்கின்றன, வருகின்றன என்ற இரண்டாவது பகுதியை புரிந்து கொள்ள வேண்டும்.